அதுக்கப்புறம் அந்தோட மைண்ட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் என் மனசில் இப்போ படம் பார்த்தோன்னே இருக்கிற ஃபீலில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதில் வந்து விட்டேன்னா, அதான் இந்த 11 பேர், ஒரு பொண்ணு, அந்த ரெசார்ட்டில் யாரோ ஒரு ஆள் வந்து தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை யாருங்கிறத கடைசி வரைக்கும் அந்த டைரக்டர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த 11 பேருமே பண்ணுன ஒருத்தன் இருக்கான்ல, பண்ணுன ஒருத்தனும் மீதி இருக்கிற 10 பேரும் எல்லாமே அந்த பொண்ணுக்கு சமம். இதில் பண்ணுனவன் பண்ணாதவங்கெல்லாம் யாரும் கிடையாது, இங்கே 11 பேருமே குற்றவாளி அப்படின்னு அந்த பொண்ணு வந்து முடிவு எடுத்துட்டான் அந்த படத்தில். இதுதான் என்ன பொறுத்து நான் அந்த படத்தை பார்த்த வரைக்கும் உள்ள கருத்து இதுதான். ஸோ இதனால என்ன எனக்கு தெரியுதுன்னா, ஒரு தப்பு ஒன்று நடந்திருக்குது. அந்த தப்பை மற்ற யாருமே வந்து அந்த தப்பு பண்ணிட்டாங்கங்கிற கோபம் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள விருப்பம், வெறுப்பு, அழுக, வாழ்க்கையில் நடக்கிற சொந்த பந்தம், இதோ தான் ஒரு மனிதனோட ஒரு ஸ்ட்ரக்சர், அவன் மைண்டுக்குள்ளே இருக்கிறது. இதை வந்து ஒரு பட கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டான கதை, அமேசிங், சூப்பர். தயவு செஞ்சு அந்த படம் பேர் வந்து ஆட்டம், மலையாளத்தில் வந்திருக்கிற மூவி. இட்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். அந்த பொண்ணோட நடிப்பு யதார்த்தத்தின் உச்சம். அதில் நடிச்சிருக்கிற அனைத்து பேருமே வந்து நடிப்புனா அது வந்து ஒரு ஹீரோயிஸ்ட்டை பண்ணி அதெல்லாம் இல்லாமல் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ யதார்த்தமாக, வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தமாக பேசிட்டு போகிறது இருக்குதுல்ல, இட்ஸ் பிரில்லியன்ட் ஒர்க், வெரி 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 பிரில்லியன்ட் ஒர்க். வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு இந்த படத்தை எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.